இந்த வீடியோவை ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டால இருந்து ஆரம்பிப்போம். 2012ல 10 கிராம் தங்கம் 24 கேரட் தங்கம் என்ன விலையில வித்துட்டு இருந்தது தான் இங்க நம்ம பாக்குறோம். இப்படி பார்க்கும்போது 1 கிராம் கிட்டத்தட்ட 3100 ரேஞ்சில் வித்திருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் அதை விட குறைவான விலையில தான் வித்திருக்கு. இன்ஃபேக்ட் அதுக்கு அடுத்த வருஷமும் அங்கிருந்தும் இன்னும் கொஞ்சம் விழுந்திருக்கு. 2015ல இன்னுமே விழுந்து 1 கிராமுக்கு கிட்டத்தட்ட 2600 ரேஞ்சில் வித்திருக்கு. எக்ஸாக்டா இந்த வருஷத்துல தான் கவர்மெண்ட் எஸ்ஜிபியை அறிமுகப்படுத்துறாங்க. தங்கம் இருக்கிறதுலே குறைவான விலையில கடந்த சில வருஷங்கள்ல எப்போ இருந்திருக்கோ அந்த வருஷம் தான் முதல்ல எஸ்ஜிபின்றது இஷ்யூ பண்ணப்படுது. இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் சொல்லப்படுற எஸ்ஜிபி தங்கப்பத்திரம் அறிமுகப்படுத்துறதுக்கான 2 முக்கியமான காரணம். ஒன்னு, பிசிக்கல் கோல்ட வீட்ல சும்மா லாக் பண்ணி வச்சிருந்தா அது ப்ரொடக்டிவா எதுவும் பண்ணாது, எக்கானமிக்கு எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணாது. சோ இந்த மாதிரி பிசிக்கல் கோல்ட நிறைய பேர் வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்கிறத தவிர்க்கணும்ன்றதுனால எஸ்ஜிபி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்த இன்னொரு காரணம், பிசிக்கல் கோல்ட நிறைய இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா இந்தியாவோட ரிசர்வோட பேலன்ஸும் மிஸ் ஆகுன்றதுனால இதை அறிமுகப்படுத்துறாங்க. சோ தங்கத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாவே இந்த எஸ்ஜிபி இருந்திருந்தது. ஏன்னா தங்கம் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அந்த ரிட்டர்ன் அப்படியே கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணி அதுக்கு மேல ஒரு 2.5% வட்டியும் போட்டு கொடுக்குறேன்றத கவர்மெண்ட் சொல்லுது. முதல்ல இஷ்யூ பண்ணப்பட்ட எஸ்ஜிபி ஒரு கிராமுக்கு 2600 ரேஞ்சில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு 2.25% வட்டியும் கொடுக்குறேன்ட்டு கவர்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணியிருந்தது. இந்த 2.25% வட்டின்றது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பாதியா நம்மளுக்கு கிரெடிட் ஆயிடும். எஸ்ஜிபில இன்வெஸ்ட் பண்ணா 8 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட். அதாவது 2015ல இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே 2023ல மெச்சூர் ஆயிடுச்சு. 2023 மெச்சூரிட்டி அப்போ 6000க்கும் மேல ஒரு கிராமோட விலை போயிருச்சு. சோ கிட்டத்தட்ட போட்ட பணம் டபுளுக்கும் மேல நமக்கு ரிட்டர்ன்ஸா வந்திருக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா 50 கிராம் எஸ்ஜிபி வாங்கியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 1,30,000 செலவு பண்ணிருப்போம். இது அப்படியே டபுள் ஆகி 3 லட்சத்துக்கும் மேல நமக்கு ரிட்டர்ன்ஸா மட்டும் வந்திருக்கும். இது கூடவே இன்னும் 23,000 ரூபாய்க்கு வட்டியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இந்த இஷ்யூ மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் இஷ்யூ பண்ணப்பட்ட எஸ்ஜிபி எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. எல்லாமே கிட்டத்தட்ட 100%க்கும் மேலான ரிட்டர்ன்ஸ், அதாவது டபுளுக்கும் மேல நம்மளுக்கு பணம் வந்திருக்கும். இதோட பியூட்டி என்னன்னா, இதுல இருந்து வரக்கூடிய மொத்த ரிட்டர்ன்ஸ்மே கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் நம்மளோட ஸ்லாப் ரேட்ல டாக்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன போர்ஷன். இதுல இருந்து வரக்கூடிய, அதாவது தங்கத்தோட விலையேற்றத்தினால நம்மளுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எல்லாமே 8 வருஷம் ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி வித்தோம்னா கம்ப்ளீட்டா டாக்ஸ் ஃப்ரீயா நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ கவர்மெண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த எஸ்ஜிபி பார்ப்போம். இவங்க ஆரம்பிச்ச காலத்துல தங்கத்தோட விலை பிளாட்டாவும் இல்ல பெருசா ஏறாமலே இருந்தது சொல்லலாம். இன்ஃபேக்ட் கரெக்டா சொல்லணும்னா 2012ல இருந்து 18 வரைக்கும் தங்கத்தோட விலை எங்கேயுமே போயிருக்கு. இன்ஃபேக்ட் குறைஞ்சிருக்கும்னே சொல்லலாம். உலக நாடுகள்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதி பூங்காவா இருந்ததுன்னா தங்கத்தோட விலையில எந்த ஏற்றமுமே இருக்கு. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல அன்சர்டனிட்டிஸ் அதிகமாக தங்கத்தை நோக்கி டிமாண்ட் அதிகமாயிட்டே போகும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா கோவிட் வந்தப்போ அந்த ஒரு வருஷத்துல மட்டும் தங்கத்தோட விலை கண்ணா பின்னான்னு ஏறிச்சு. அதுக்கு அடுத்தது ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனை, அடுத்து இஸ்ரேல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அன்சர்டனிட்டி வர தங்கத்தோட விலை கண்ணா பின்னான்னு ஏறிச்சுன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் 2019ல இருந்து 5 வருஷத்துல தங்கத்தோட விலை டபுளுக்கும் மேல ஏறிச்சு. அதுக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த ரிட்டர்ன்ஸ்மே கொடுக்காம ரொம்ப வருஷமா இருந்திருக்கும். இந்த தங்க பத்திரத்தை சாவரின் கோல்ட் பாண்ட்னு சொல்றாங்க. சாவரின் சொல்லும் போது இறையாண்மையை குறிக்குது. அதாவது கவர்மெண்ட் எப்பவுமே டிஃபால்ட் ஆகாது, இவங்க வாங்குற கடனை நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் திரும்பி கொடுத்துருவாங்க. இங்க கடன் சொல்லும் போது பாண்டுன்றது கடன் பத்திரத்தை மீன் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இதுல போடுற பணத்தை கவர்மெண்ட்டுக்கு கடனா கொடுக்குறோம், அவங்க நமக்கு ஏதோ ஒரு வட்டியை கொடுக்குறன்றத ப்ராமிஸ் பண்ணி அந்த கடனை நம்ம கிட்ட வாங்குறாங்க. இந்த சாவரின் கோல்ட் பாண்டோட ப்ராமிஸ் என்னன்னா, இப்போ நீங்க தங்கத்தோட விலையில இதை வாங்குறீங்க, 8 வருஷம் கழிச்சு தங்கம் என்ன விலையில இருந்தாலும் அது அப்படியே நாங்க உங்களுக்கு ரிட்டர்னா கொடுக்குறோம், அது கூடவே 2.5% எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலும் இல்ல அடுத்த 1-2 வருஷத்துக்கும் தங்கத்தோட விலை ஸ்டேபிளா இருந்தது நினைச்சு தங்கம் பெருசா எதுவும் ஏற போறது இல்ல, ஒரு 5-6% வருஷத்துக்கு ஏறும், அதை நம்மளால கொடுத்துட முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு மிஸ்கால்குலேஷன் பண்ணாங்கன்றது வேணா நம்மளால சொல்ல முடியும். ஆனா கவர்மெண்டே எதிர்பார்க்காம தங்கத்தோட விலை ரொம்பவுமே ஏறி மேல போயிருச்சு. யூசுவலா மத்த கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் எடுத்தீங்கன்னா பிபிஎஃப், செல்வமகள் சேமிப்பு திட்டம், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் எதை எடுத்தீங்கனாலுமே 7-8% மேல நம்மளுக்கு வட்டி கொடுத்துட மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுலயுமே கவர்மெண்ட் நம்ம கிட்ட கடன் மாதிரி வாங்குறாங்க, 7% இல்ல 8% வட்டியோட சேர்த்து நீ போட்ட காசை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா இருக்கிறதுலே காஸ்ட்லியான கடனா இந்த எஸ்ஜிபி மாற ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட் ஆஃப் த எஸ்ஜிபி இஷ்யூஸ் 12ல இருந்து 15% வரைக்கும் வருஷம் நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு வருது. இந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் டாக்ஸ் ஃப்ரீயா எதுலயுமே வராதுன்னு தெரிஞ்சு நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவேர்னஸ் வர இதுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. இப்போ கவர்மெண்ட் எஸ்ஜிபிக்கு வாங்கின பணத்தை எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்னு சொல்லும் போது அவங்க ஏதோ ஒரு பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாட்டோட வளர்ச்சிக்காக ரோடு போடுறது, ஸ்கூல் கட்டுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்க்கும் அந்த பணத்தை பயன்படுத்த முடியும். இந்த எஸ்ஜிபில கலெக்ட் ஆன தொகையை அப்படியே வாங்கி தங்கமா பேக்கப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இருந்திருக்கு. அதாவது எஸ்ஜிபில வாங்கக்கூடிய ஒவ்வொரு கிராமுக்குமே பின்னாடி 1 கிராம் தங்கத்தை பேக்கப்பா வச்சிருந்தாங்கன்னா 8 வருஷம் கழிச்சு தங்கம் என்ன விலையில வந்தாலும் அவங்க கிட்ட தங்கம் ரிசர்வ் இருக்கு, அதை வித்து அவங்க இதை ரிட்டர்ன் பண்ண முடியும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஆனால் எஸ்ஜிபில இந்த மாதிரி பிசிக்கல் கோல்ட் பேக்கிங்கே இருக்கு. ஏன்னா பிசிக்கல் கோல்ட் இம்போர்ட்
இம்போர்ட்டையும் ஹோர்டிங்கையும் குறைக்கணும்ன்றதான் இன்டென்ஷன்றதுனால அந்த பேக்கிங் இல்லாம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரன் ஆயிட்டு இருந்தது. இதுதான் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனையாவே வந்து முடிஞ்சிருக்கு. அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான ரேட்ல தங்கம் விலை ஏறினதுனால அவங்க திருப்பி இன்வெஸ்டர்ஸ் கொடுக்கறதுக்கு அதிகமா செலவு பண்ற மாதிரி இருந்தது. இங்க நம்மளால வருஷம் எஸ்ஜிபி எத்தனை முறை ஓபன் செய்யப்பட்டது, எத்தனை சீரிஸ் வந்ததுன்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஆரம்பிச்ச முதல் 2 வருஷம் 7 முறை இஷ்யூ பண்ணிருக்காங்க. 2017 மட்டும் 14 முறை இஷ்யூ பண்ணிருக்காங்க. அடுத்த வருஷம் 6, அதுக்கு அடுத்து 10, 12, 10 இஷ்யூ பண்ணிருக்காங்க. 2022ல 4 முறை தான் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷமும் 4 தடவை தான் இஷ்யூ பண்ணாங்க. இந்த நிதியாண்டு ஆரம்பிச்சதுல இருந்து இன்னும் ஒரு முறை கூட இஷ்யூ பண்ணல. சோ இந்த ட்ரெண்டை பார்க்கும்போது கவர்மெண்ட் எஸ்ஜிபியை ஒன்னு டிஸ்கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 90% வாய்ப்புகள் எஸ்ஜிபியை அவங்க டிஸ்கண்டினியூ பண்றது தான். மீதி இருக்க 10% சான்சஸ் அவங்க அதை ஸ்கேல் டவுன் பண்றதுக்கான வாய்ப்புகள்னு சொல்லலாம். அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்ல 2 முறை மட்டும் தான் இஷ்யூ பண்ணப்படும் சொல்லிட்டு ஸ்கேல் டவுன் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் அபிஷியலா கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. ஆனா ட்ரெண்டை பார்க்கும்போது பழைய மாதிரி நம்மளுக்கு எஸ்ஜிபி நிறைய இஷ்யூ எல்லாம் கிடைக்காதுன்னு மட்டும் கிளியரா தெரியுது. சோ என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எஸ்ஜிபியை தவிர ஒரு பெஸ்டான ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்றேன். ரொம்ப சிம்பிளா நம்மளே கேள்வி கேட்டாலே தெரியும். கவர்மெண்ட் இது அவங்களுக்கு நஷ்டம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண யோசிக்கிறாங்கன்னா ஆப்வியஸா இன்வெஸ்டர்ஸ்க்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்றது அவங்களுக்கு கிளியரா தெரியுது. அதோட வாய்ப்பு இருக்கும் போதே அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால கவர்மெண்ட் சுதாரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் இஷ்யூ பண்ணப்பட்ட எஸ்ஜிபிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வேணும்னா செகண்டரி மார்க்கெட்லயும் நம்மளால விற்க முடியும். இல்ல செகண்டரி மார்க்கெட்ல வாங்குறதுனாலும் வாங்கலாம். அதுக்குமே டீடைலா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அதோட லிங்க் மேல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஹோல்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில எஸ்ஜிபி மட்டும் நான் வாங்கியிருப்பேன். ரொம்ப பெருசா அதுல கான்ட்ரிபியூட் பண்ணது கிடையாது. அதுவும் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். இந்த 3-4 வருஷத்திலே 60%, 70%க்கும் மேலான ரிட்டர்ன்ஸை எஸ்ஜிபி நம்மளுக்கு கொடுத்திருக்கு. இதை தொடர்ந்து அதே பெனிஃபிட்ஸோட இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு வாங்கிட்டே இருக்கலாம் சொல்லலாம். இப்போ அன்பார்ச்சுனேட்லி அதுக்கான ஆப்ஷன் இல்லாததுனால அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம தேடுற மாதிரி இருக்கும். எஸ்ஜிபிக்கு அடுத்து இருக்கக்கூடிய நல்ல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கோல்டு ETF. கோல்டு ETFல ரொம்ப பாப்புலரான ஆப்ஷன் இந்த கோல்டு பீஸ். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கும். பிசிக்கலா நம்ம கோல்டு வாங்குறோம், ஜுவல்லரியா வாங்குறோம்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம பார்க்க கூடாது. ஜுவல்லரின்றது ஆர்னமெண்ட் இல்ல அழகுக்கான ஒரு விஷயம் என்ன சொல்லலாம். நம்ம வீட்லயோ இல்ல ஃபேமிலிலயோ கோல்டு ஜுவல்ஸ் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு எந்த ஆல்டர்னேட்டிவ்மே கிடையாது. ஒண்ணு நகை கடையில சீட்டு போட்டு செய்கூலி சேதாரம் இல்லாம நம்ம டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். பிசிக்கலா ஜுவல்ஸா வாங்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா ஆபரண நகையா வாங்கிருக்கணும். ஏதோ ஒரு ஆபத்து காலத்துக்கு அதை அடகு வச்சு நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இல்ல எனக்கு தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்டா தான் பார்க்கணும்னா அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன் ஆப்வியஸா கோல்டு ETF மட்டும் தான். இந்த கோல்டு ETFன்றது ஸ்டாக் மார்க்கெட்ல வெறும் 50 ரூபாய் 100 ரூபாய் இருந்தாலே நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். லிட்டரலா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவலண்டான ஒரு விஷயம். இதை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில புதுசாவோ யூஸ்ஃபுல்லாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.